மின்னணு இயந்திரத்தில் ஏற்பட்ட கோளாறால் நாமக்கல், சேலம் தொகுதியில் வியாழனன்று லோக்சபா தேர்தலுக்கான மறுவாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கடந்த மாதம் 24ஆம் தேதி லோக்சபா தேர்தல் நடைபெற்றது. இந்த தேர்தலில் 73% ஓட்டுகள் பதிவாகின. இந்நிலையில் சேலம் மற்றும் நாமக்கல் தொகுதியில் இரு ஓட்டு சாவடியில் பயன்படுத்தப்பட்ட மின்னணு இயந்திரத்தில் கோளாறு ஏற்பட்டது. இதையடுத்து அந்த இரு ஓட்டுச்சாவடிகளிலும் மறு வாக்குப்பதிவு நடத்த தேர்தல் ஆணையம் முடிவு செய்தது. அதன்படி நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு சட்டசபை தொகுதிக்குட்பட்ட கோட்டப்பாளையம் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி ஓட்டுச்சாவடியில் வியாழக்கிழமையன்று மறு வாக்குப்பதிவு நடைபெறும் என்றும் மக்களுக்கு தண்டோரா மூலம் தகவல் தெரிவிக்கப்படும் என்று மாவட்ட கலெக்டரும் தேர்தல் அலுவலருமான தட்சிணாமூர்த்தி தெரிவித்தார். திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வாக்குச்சாவடி எண் 37 அதாவது கோட்டப்பாளையத்தில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக மறு வாக்குப்பதிவு நடத்திட இந்திய தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் ஏற்பட்ட கோளாறு ஃபேக்டரி மோட் அப்படின்னு டிஸ்பிளே, அதாவது போலிங் முடிச்சு க்ளோஸ் பண்ணும்போது ஃபேக்டரி மோட்னு வந்துருச்சு. ஸோ ஃபேக்டரி மோட்னு வந்ததுலேருந்து ரிசல்ட்டை ரிட்ரைவ் பண்ணுறது சிரமம் முடியாதுன்றதுனால மறு வாக்குப்பதிவு அந்த வாக்குச்சாவடியில் 8/5/2016 அன்று காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை நடைபெறும். இப்போ இடது கையில் மிடில் ஃபிங்கர், முன்ன ஆள்காட்டி விரலில் பண்ணோம், இப்போ அடுத்த ஃபிங்கர் மிடில் ஃபிங்கரில் இப்போ என்னன்னா டாம் மூலியமா தெரிவிக்க போறோம், தண்டோரா மூலியமா. அது இல்லாம இப்போ பிரஸ் உங்க மூலியமா தெரியுது. அது இல்லாம கண்டெஸ்டிங் கேண்டிடேட்டுக்கும் சொல்ல போறோம், ஸ்கிராலிங் நியூஸ் போடுறோம். இதேபோன்று சேலம் மாநகராட்சி 10வது கோட்டத்தில் உள்ள 213வது ஓட்டுச்சாவடியிலும் மின்னணு இயந்திரத்தில் ஏற்பட்ட கோளாறால் வியாழனன்று மறுவாக்குப்பதிவு நடைபெறுகிறது. காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை ஓட்டுப்பதிவு நடைபெறும். நம்ம சேலம் தொகுதியில சேலம் நார்த் அசெம்பிளி செக்மெண்ட்ல பூத் நம்பர் 213 பூத் நம்பர்ல நம்ம ரீபோல் கண்டக்ட் பண்ண போறோம். The repoll will be conducted on 8th, that is day after tomorrow, on Thursday. Timing is same, that is 7 o'clock it will start and will go on up to 6 p.m. So 7 a.m. to 6 p.m. is the poll timing. இதனிடையே சேலத்தில் நடக்க இருக்கும் மறு ஓட்டுப்பதிவிற்கு திமுக, தேமுதிக கட்சியினர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இந்த 213வது பூத்துக்கு மறு தேர்தல் எங்களுக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு நீங்க வந்த ஒட்டுமொத்த கட்சி சேலத்தை சேர்ந்தவங்க அத்தனை சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த குறிப்பிட்ட இந்த 2 நாட்களுக்குள்ள வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்து அந்த வாக்காளர்களுடைய வாக்கை சிதறடிக்கக்கூடிய வகையில் அவங்க செயலாற்றக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றதுனால கண்டிப்பாக இந்த தேர்தலை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் ரத்து செய்ய வேண்டும் கேட்டுக்கிறோம். மறு வாக்குப்பதிவை முன்னிட்டு சேலம் மற்றும் நாமக்கல் பகுதியில் வாகன தணிக்கையும் பாதுகாப்பும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது.